ஹலோ எவ்ரிவன். நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குளிச்சுட்டு வந்து ட்ரெஸ் மாத்திட்டேன். ஆக்சுவலா நான் இப்ப எங்க கிளம்புறேன் அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? அதுக்கு முன்னாடி க்ரூம் பண்ணலாமா? ஸோ க்ரூம் வித் மீ. ஓகே. இப்ப வந்து இது ஒரு நியூ சுடிங்க. இந்த கலர்ல இதுவரைக்கும் நான் சுடி யூஸ் பண்ணது கிடையாது. ஸோ அதனால இந்த சுடி தான் இன்னைக்கு வியர் பண்ணியிருக்கேன். அண்ட் லெகின்ஸ் ஒயிட் கலர் லெகின்ஸ் வியர் பண்ணியிருக்கேன். ஸோ இப்ப நான் வந்து மேக்கப் ஸ்டார்ட் பண்றேன். ஒண்ணும் இல்லங்க. ஐலைனர் தான் போடுறேன். ஐலைனர் அண்ட் மஸ்கரா அண்ட் ஐப்ரோ அண்ட் வந்து லிப்ஸ்டிக் எல்லாமே வியர் பண்ணிட்டு நான் கிளம்புறேன். ஸோ அடுத்தது கம்பல் போட்டேன். கம்பல் வந்து நல்லா இருக்கான்னு பாருங்கள். ட்ரெஸ்க்கு மேட்சிங்காக ஒரு ஸ்டெட்டு. ஸோ ஸ்டெட்டு அப்புறம் ஹேர் வந்து ஃப்ரீ ஹேர் தான் நான் எப்போவுமே விடுவேன், உங்களுக்கே தெரியும். ஸோ ஃப்ரீ ஹேருக்கு கோம் பண்ணுறேன். பயங்கர சிக்காக இருக்குது. கலரிங் பண்ணதுல என்னோட ஹேர் வந்து ரொம்ப டேமேஜ்டு ஆகிடுச்சு. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டு ஹேரை வந்து சிக் எடுத்தேன். ஸோ கிளம்பலாமா? ஸோ ஷால் இது ஆக்சுவலாக நான் முன்னாடிலாம் வந்து ஷால் போடாமல் எங்கேயுமே போட மாட்டேன். இப்போது ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக வந்த அப்புறம் நம்மளுக்கே ஒரு செல்ஃபாக வந்து என்னெல்லாம் பண்ணலாம் என்னெல்லாம் பண்ணக்கூடாது. ஸோ அதுலேருந்து வந்து ஷால் வந்து போடுறதே நான் வந்து அவாய்ட் பண்ணிட்டேன். பட் இந்த சுடிக்கு இந்த ஷால் அழகாக இருக்குது. ஸோ அதனால் இதை வியர் பண்ணிட்டு போகிறேன் நான். இந்த ஷால் நல்லா இருக்கா? ஸோ கிளம்புறோம் இங்கேருந்து. லிஃப்ட்டில் சும்மா ஒரு செல்ஃபி. என்னோடய ஃபுல் ட்ரெஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வந்துட்டோம் ஷாப்புக்கு. இது ஆக்சுவலாக நியூ ஷாப். இது நான் எங்கள் ஏரியாவில் வந்து நியூவாக ஓப்பன் ஆகி
ஸோ நிறைய ட்ரெஸ் பார்த்தேன். அதில் இந்த ஒரு ட்ரெஸ் ஒன்று செலக்ட் பண்ணேன். பட் சாட்டிஸ்ஃபைடு இல்லை. பட் இருந்தாலும் எனக்கு பிடிச்ச ட்ரெஸ் அங்கே எதுவும் கிடைக்கிற மாதிரி இல்லை. சரி கிடைக்கிறதே எடுத்துகிட்டு வருவோம். இந்த மாடல்லாம் இல்லைன்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டேன். அந்த பிங்க் கலர் அண்ட் ரெட் கலர் போட்டு பார்த்தேன். இது எனக்கு பக்காவாக சூட்டபுள்னு நினைக்கிறேன். அண்ட் இது ஒன்று எடுத்திருக்கேன். இது வந்து கொஞ்சம் லூஸாக இருந்தது. பட் என்ன பண்ணிட்டேன், மாற்றலான்னு நினச்சிட்டு மாற்றாமல் அதே எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ இந்த 3 ட்ரெஸ்ஸும் எடுத்திருக்கேன் இந்த ஷாப்பில். ஸோ இன்னொரு ஷாப் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அகெயின் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். அங்கேருந்து இன்னொரு ஷாப்புக்கு வந்தேன். அந்த ட்ரெண்ட்ஸ், ஸோ அந்த இடம் தான் ட்ரெண்ட்ஸு. ஸோ செம்ம காற்றாக இருந்தது. மேலே ஏறும்போது சூப்பராக இருந்தது. கிளைமேட் நல்லா இருந்தது. ஸோ இங்கேயாச்சும் ஏதாச்சும் எனக்கு பிடிச்ச மாதிரி ஏதாச்சும் ட்ரெஸ் கிடைக்குதான்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு பார்த்தோம். மாற்றி போட்டு அங்கே மாற்றி இங்கே மாற்றின்னு பார்த்துட்டு இருந்தோம். எங்கேயுமே எனக்கு வந்து இந்த பர்த்டேக்கு வந்து எனக்கு சூட்டபுளாக ஒன்று கூட கிடைக்கவே இல்லை. ஸோ இங்கே வந்து நாங்கள் எதுவுமே எடுக்கலைன்னு நினைக்கிறேன். எதுவுமே எடுக்காமே கிளம்பி வந்துட்டோம். சும்மா ஷாப்பே ஃபுல்லாக சுற்றி பார்த்தோம். சுற்றி பார்த்துட்டு எதுவும் செட் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் ஒரு டாப் எடுத்தோன்னு நினைக்கிறேன். அது வந்து நார்மல் சும்மா வீட்டு யூஸ்க்காக எடுத்தது தான் வச்சுருக்கோம். ஆமாம், வீட்டு யூஸ் பொருள் வந்து கொஞ்சம் ஐட்டம்ஸ் எடுத்தேன். இங்கேருந்து தான் ட்ரெண்ட்ஸ்லேருந்து தான் எடுத்தேன். ஸோ அதோட முடிச்சுட்டு கிளம்பிட்டோம் இங்கேருந்து. ட்ரெஸ் எடுத்துட்டு வந்துட்டேன். கொஞ்சம் பிடிச்ச மாதிரி இருக்குது, கொஞ்சம் பிடிக்காத மாதிரி இருக்குது. பட் ஆனால் எடுத்துருக்கேன், பார்க்கலாம் வியர் பண்ணிட்டு.
ஸோ அடுத்து வந்து செகண்ட் டே. இது வந்து ஈஸி பையில் வந்தோம். அங்கே ஒரு நாய்க்குட்டி என்னை பார்த்தோன்னே கையெல்லாம் கொடுத்து ஷேக்கன்லாம் கொடுத்துருச்சு. ஸோ அதுக்கு என்னென்னு பிஸ்கெட் வாங்கினல எனக்கு தெரியாதுல்ல, இங்கே ஒரு டாக் அந்த நாய்க்குட்டி இருக்கும்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாது. தெரிஞ்சிருந்தால் ஒரு பிஸ்கெட் பாக்கெட் வாங்கி வந்து கொடுத்துருப்பேன். பட் அது கேட்டோன்னே வெளியில் தாங்க சுற்றிட்டுருக்க டாக் அது. பட் ஆனால் கை ஷேக்கன் கொடுன்னு சொன்னா கொடுத்துச்சு. அந்த ஹாப்பியோடு இங்கே ஏதாவது ஷாப்பில் வந்து என்னோடய பர்த்டேக்கு நல்ல ஒரு ட்ரெஸ் கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணலான்னு சொல்லிட்டு பண்ணிகிட்ருக்கோம். கடையே ஃபுல்லாக சுற்றி எடுப்போங்க. பார்த்துட்டே இருங்க. ஆக்சுவலாக இதில் வந்து லாவெண்டர் கலர் ஒரு ட்ரெஸ் இருக்குது பாருங்க. இதுதான் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எடுக்கலாமா வேணாமான்னு பல வாட்டி யோசித்து அப்புறம் எடுத்த ட்ரெஸ் இதில் ஒன்று இது தான். ஸோ எடுத்து மாட்டிடுவேன், வேண்டான்னு சொல்லிட்டு மாட்டிடுவேன். திருப்பி ஃபுல்லாக இடமா சுற்றிட்டு வந்து திருப்பி அதை எடுத்துகிட்டு வருவேன். ரேட் பார்த்தா 999 இருந்தது. சரி ஓகே நம்ம யூஸ் பண்ணி பார்ப்போம். ஸோ நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த ட்ரெஸ்ஸில் வந்து ரீல்ஸ் பண்ணியிருக்கிறத உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருந்தா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எத்தனை வாட்டி திருப்பி பார்த்துட்ருக்கேன். ட்ரெஸ் எடுக்கலாமா வேணாமான்னு சொல்லிட்டு பட் எடுத்துடலான்னு சொல்லி எடுத்துட்டோம்.
ஃபைனலி வந்து என்னோடய ட்ரெஸ்ஸை நான் எடுத்துட்டேன். ஸோ எடுத்துகிட்டு இந்த ட்ரெஸ்ஸை எடுத்தேன், அப்புறம் இன்னொரு 2-3 ட்ரெஸ் எடுத்தேன் நான். அந்த ட்ரெஸ்ஸையும் போட்டு பார்க்கலான்னு சொல்லி ட்ரையல் ரூமுக்கு போகிறேன். அடுத்தது வந்து ட்ரையல் ரூமில் போயிட்டு அதை நான் போட்டு பார்த்துட்டேன். பட் அது வீடியோ எடுக்கலை. பிகாஸ் வந்து அது பர்த்டேக்கு போடும்போது நீங்கள் வீடியோ பார்க்கணுன்னு சொல்லிட்டு தான். இந்த ட்ரெஸ் எப்படிங்க இருக்குது? இந்த ட்ரெஸ் பிடிச்சிருக்கா அவங்க எல்லாருக்குமே? பட் இது எடுக்கலை. அந்த டாப் மட்டும் எடுத்துருக்கோம். ஃபைனலி நைட்டு 12 o'clock எனக்கு பர்த்டே செலிப்ரேஷன். கேக் வெட்டி செலிப்ரேஷன் பண்ணோம். எனக்கே ஷாக்கடாக இருந்தது இந்த கேக் கட் பண்ணும்போது. ஸோ கேக் வெட்டி குலாப்ஜாம் கேக்கை வந்து சமாளிச்சாச்சு. ராக்கிக்கு எதுவுமே இல்லாமல் வச்சு. ஸோ கேக் வெட்டியாச்சு. ஸோ கேக் வெட்டியாச்சு, கொண்டாடியாச்சு என்னோடய பர்த்டே செலிப்ரேஷனை. அண்ட் தென் வந்து எங்கள் ராக்கிக்கு ஒரு கேக் கொஞ்சோண்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு கொஞ்சம் கட் பண்ணி வாயில் அமுக்கி விட்டுட்டோம். அமுக்கி விட்டாச்சு. அதெல்லாம் முடிஞ்சிச்சு பர்த்டே. ஸோ இந்த பர்த்டே விலாக் உங்களுக்கு எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அன்டில் தென் பை ஃப்ரம் ஸ்ரீ.